தான் நான் அந்த 2 பெண்களை தான் பார்க்குறேன். அதே மாதிரி அவங்களுக்கு வச்சிருந்த அந்த வசனத்தையும் மையமா எப்படி பார்க்குறீங்க? வசனம் அவங்க ஆணாதிக்கம்னா அதுக்கான வசனமும் அப்படி பார்க்குறீங்க. சாதிய திமுறை இல்லாமல் ஆண் திமுறை அப்படின்ற திமுறையை எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி 2 ஹீரோக்களும் அவங்களுக்கு தான் ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு இதுலாம் வச்சிருந்தாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பெண்கள் விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள். பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி காதல் என்பது ஒரு பெரிய குற்றமில்லை. சாதி கடந்து மதம் கடந்து காதல் செய்வது வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்கிற ஒரு விழிப்புணர்வை பெண்கள் இப்போது பெற்று வருகிறார்கள். அந்த விழிப்புணர்வு அவரிடையே இருக்கிறது என்பதைத்தான் இந்த பாத்திரங்கள் உணர்த்துகிறது. மகளாக இருந்தாலும் தன்னுடைய தந்தையிடத்திலே தாயிடத்திலே முற்காலங்களில் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி யாரும் துணிச்சலாக தன்னுடைய காதலை கூட வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்ய மாட்டேன், ஆனால் அவனை தவிர வேறு எவனையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கதாநாயகி சொல்லுகிற அந்த காட்சி பெண்களிடையே எந்த அளவுக்கான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது என்பதை, அத்தகைய துணிச்சல் ஒரு தார்மீகமான துணிச்சல், அது ஒரு மாரல் கரேஜ், ஒரு அறம் சார்ந்த துணிச்சல். அது கட்டுகளை சமுதாய கட்டுகளை மீறுவதாக யாரும் கருத வேண்டியதில்லை. எத்தனையோ பல ஆணவ கொலைகளில் பெண்கள் வாயடைத்து போய் நிற்கிறார்கள். அவர்கள் விரும்புகிற காதலன் தன் கண்முன்னாலேயே படுகொலை செய்யப்படுகிற போது, கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது, அதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேச முடியாத பல பெண்கள் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம். தன்னுடைய பெற்றோரை அவர்களால் எதிர்த்து பேச முடிவதில்லை, அல்லது இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையை செய்கிற சமூகத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிவதில்லை என்கிற நிலை இப்போது மாறி வருகிறது. அந்த உளவியலை இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து கதாநாயகி பாத்திரத்தின் மூலம் மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அதற்கு இந்த ஒரு வசனம் மிக வெளிப்படையாக இருக்கிறது. நீ சொல்லுகிற வரையில் அவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், ஆனால் அவனை தவிர வேறு எவனையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் ஒரு தார்மீகமான துணிச்சல், பெண்களுக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு. நீங்க பேசும்போது சொன்னீங்க அகில இந்திய அளவில் கிரிக்கெட்ல தேர்வு செய்யல அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க. எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அதுல ஜாதிய பாகுபாடும் இருக்கிறதா அந்த கிரிக்கெட்ல தேர்வு செய்யல? அப்படி நிறைய விமர்சனங்கள் உண்டு. நிறைய ஊடகங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கின்றன. எத்தனையோ முறை கிரிக்கெட் போட்டியிலே நம்முடைய போட்டிகளில் நம்முடைய குழுவை சார்ந்தவர்கள் தோற்று போகிற போது இந்த விமர்சனங்கள் வெளிப்படையாக வந்ததன் அடிப்படையில் இதை நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த கிரிக்கெட் குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே அடையாளத்தை கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலான வீரர்கள் இருக்கிறார்கள். இது என்னுடைய கற்பனை அல்ல. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாலும் சரி, அகில இந்திய அளவில் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாலும் சரி, அதுக்குன்னு இருக்கிற அந்த தேர்வு குழுவினர் அல்லது அதை கட்டுப்பாட்டு வைத்திருக்கிற குழுவினர் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல லப்பர் பந்து திரைப்படம் அதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது.